பல யுக்திகளை கையாளுது. அதில் ஒரு யுக்தி தான் இது முருகனை கையில் எடுத்தது, இந்த முருக மாநாடுன்னு சொல்லிட்டு. இது அன்டவுட்டட்லி இது ஒரு மத நிகழ்வு. மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்துகிறாங்க. நேரடியாக பிஜேபி பண்ணாமல் அவங்களோட ப்ராக்சிஸான இந்து முன்னணியை வச்சு பண்ணுறாங்க. ஹிந்து கன்சால்டேஷனுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படியாவது கால் பதிக்கணும்னு துடியாய் துடிக்கிற பாஜக. இந்த மாநாட்டில் இது வெறும் முருக பக்தர்கள் மாநாடுனா, முருகனை கும்பிடக்கூடியவங்க எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. திமுகனா திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருப்போம், பிஜேபியில் இருக்கான், மதிமுக, தேமுதிக எல்லா கட்சியிலையும் இருப்போம், பாமகவில் இருப்பான், இன்னும் குட்டி குட்டி கட்சியில் கூட இருப்பான். அவனை நீங்கள் ஹிந்து ஓட் பேங்காக கன்சால்டேட் பண்ணுற வேலையை தான் செய்கிறீங்க. வெளிப்படையாக உங்கள் தீர்மானத்திலேயே சொல்கிறீங்க. இதை பிஜேபி பண்ணால் சட்டப்படி இது குற்றமாகவும் அந்த கட்சியோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணலாம். ஏன்னா மதத்தின் பேரால் ஓட்டு கேட்கக்கூடாது. அதனால தான் நீ ப்ராக்சிஸை முக்கோட்டான்னு சொல்லுவான், முகமூடிகளை வச்சு நீ செய்கிற. அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது கால் பதிக்க துடிக்கிற பிஜேபி பல யுக்திகளை கையாளுது. அதில் ஒன்று இது. ஏன்னா இந்தியா பூரா ஓரளவு வெற்றி பெற முடிஞ்சவங்க தமிழ்நாட்டில் சுத்தமாக வெற்றி பெற முடியாமல் இருக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய அடிப்படையில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற தன்மை என்பது அவங்களால புரிந்து கொள்ள முடியாததாகவும் அவங்களால வெற்றி கொள்ள முடியாததாகவும் இருக்குது.